ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாமா? அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரில் தனியா, சீரகம், மிளகு இது எல்லாமே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே குக்கரில் தக்காளி, வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, ஆட்டுக்கால் இதெல்லாமே போட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அது கூடவே இப்போ கொஞ்சமாக மஞ்சள் இது எல்லாமே போட்டு குக்கரில் நல்லா மட்டன் கால் வேகிற அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக 12 விசில் வர வரைக்கும் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஈஸி அண்ட் சிம்பிள் தான், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆட்டுக்கல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணால் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், ஹாப்பி சண்டே.